கிரிக்கெட் வீராங்கனை திருமிகு நிரஞ்சனா நாகராஜன் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது. வரலாற்று சாதனையாக இருக்கிறது. ஏன்னா முதல் முறையாக கோப்பையை அடித்திருக்கிறது இந்திய மகளிர் அணி. உங்களுடைய வாழ்த்து முதல்ல. அதாவது சொல்ல முடியாத அளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு 19 மென்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே விமன்ஸ் வேர்ல்ட் கப் தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அப்பத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு வெயிட் வந்து இட் கெப்ட் கண்டினியூவிங். 2017 ஆல்மோஸ்ட் இருந்தது, பட் ஜெயிக்கல. அதுக்கப்புறமும் ஒரு 8 வருஷம் கழிச்சு அதாவது அந்த ஒர்க் வந்து ஒரு 8 இயர் தான் போயிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டோர்னமெண்ட் ஆடினாலுமே, பைலேட்ரல் சீரீஸோ ஹோம் சீரீஸோ விளையாடினாலுமே வேர்ல்ட் கப்காக தான் ஒரு டீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த மாதிரி ஒரு டீம் வந்து கிளிக் ஆகி முதல் லீக் ஃபேஸ்ல அன்பார்ச்சுனேட்லி மூணு கேம்ஸ் வந்து திருப்பி எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பிலீவ் பண்ணி கம்பேக் வந்து இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் இந்தியாவுக்கு ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஹோப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விக்டரி இது. அண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வெட்டரன் கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க, ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க, விமன் கிரிக்கெட்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அண்ட் நான் கிரிக்கெட் எப்பவுமே பார்க்கும்போது ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரா பார்க்கறத விட ஒரு ஃபேனா பார்ப்பேன். இன்னைக்கும் அப்படிதான் பார்த்தேன், ஒரு ஃபெனட்டிக்கா பார்த்தேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இங்கேருந்து இந்த விக்டரி வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்கும் உமன் கிரிக்கெட்டுக்கு. அதாவது நிறைய சின்ன குழந்தைங்க வந்து உமன் கிரிக்கெட், பெண் குழந்தைகள் உமன் கிரிக்கெட்டை ஒரு கெரியரா எடுப்பாங்க. அதாவது இந்த விக்டரி எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்கும் இந்தியன் உமன் கிரிக்கெட். இப்போ இந்திய மகளிர் கிரிக்கெட் மீதான பார்வை இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா நீங்க கிரிக்கெட் வீரரும் கூட, நிறைய விமர்சனங்களுமே வந்திருக்கும். எப்படி இருக்கு? எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸா வந்து விமன் கிரிக்கெட்டை வந்து பாக்குற விதம் வந்து வேற. மக்கள் அதுன்னு லைக் புடிச்சுதான் பாக்குறாங்க. ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, கண்டிப்பா ஒரு ஃபாலோ அப் இருக்கு. ஏன்னா எங்க போனாலுமே என்னையுமே கேட்பாங்க. அண்ட் அதோட ரீச் எப்படி இருக்குன்றது த்ரூ சோசியல் மீடியா எல்லாமே வந்து பெட்டரா தான் ஆயிருக்கு. ஸ்பெஷலி 17 வேர்ல்ட் கப் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் எடுக்க ஆரம்பிச்சு. WPL வந்ததுக்கு அப்புறமா இப்ப எல்லாருக்குமே இப்ப எப்படி மென் கிரிக்கெட்டர்ஸ் தெரியுதோ அதே மாதிரி ஒரு ஹர்மன், ஒரு ஸ்மிருதி, ஒரு ஜெஃபாலி, ஒரு ஜெமிமா வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா எல்லாருக்குமே தெரியுது. முதல்ல மித்தாலி ராஜ் மட்டும் தான் தெரியும். இப்ப இவங்க 4-5-6 பேர் ஃபுல் இந்தியன் டீம், இப்ப கரண்ட் இந்தியன் டீம்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்ல. ஸோ ஒரு ரெகக்னிஷன் இல்லாம 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 12 இயர்ஸ் முன்னாடி அப்படி இல்லாம இப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு women cricket is becoming one of the favorite thing for people in India. அந்த மாதிரி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு நிரஞ்சனா நாகராஜன்.